அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க பெரியார்களே, இன்றைக்கு பெரும்பாலான நபர்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தன்னுடைய ஆடையை கரண்டை காலுக்கு கீழே தொங்கவிடக்கூடிய ஒரு நிலையிலே இன்றைக்கு பெரும்பாலான நபர்கள் இருக்கிறார்கள். பள்ளிவாசலில் வரும்போது கூட என்ன செய்கிறாங்கன்னா, 2 கேட்டகரியாக இருக்காங்க. ஒன்று, பள்ளிவாசலுக்கு உள்ளே வரும்போது தன்னுடைய ஆடையை கரண்டை காலுக்கு மேலே மடிக்கிறாங்க. திரும்பி பள்ளிவாசல்லேருந்து வெளியே போகும்போது தன்னுடைய ஆடையை திரும்பி கீழே தொங்க விடக்கூடிய நிலையிலே போகிறாங்க. இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னு சொன்னால், பள்ளிவாசலுக்குள்ளே வரும்போது கூட தன்னுடைய ஆடை கீழே தொங்குது, காலு கீழே வெளியே போகும்போது கூட அதே மாதிரி போகிறாங்க. அப்போது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்று இன்னும் நாம் விளங்கவில்லை. இது ஹராமாக, இது தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். தன்னுடைய ஆடையை காலுக்கு கீழே, கரண்டை காலுக்கு கீழே தொங்க விடக்கூடியதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். சொன்னாங்க, பெருமையினுடைய அடையாளம் என்பதாகவும் எச்சரிச்சிருக்காங்க. பல எச்சரிக்கைகள் இது சம்பந்தமான ஹதீஸ்களே நிறைய வருது. கரண்டை கால் சம்பந்தமான ஹதீஸ்கள், கரண்டை கால் ஆடை சம்பந்தமான ஹதீஸ்கள் ஆண்களுக்கு பல எச்சரித்து வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இது நாம் இன்னும் பொடுபோக்குத்தனமாக, இன்னும் இதை அசால்ட்டாக இருக்கின்றோம். அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கிறது. நாம் கவனமாக இருக்க வேண்டும். யஹூது நஸ்ரானியினுடைய அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றக்கூடாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய ஆடையை கரண்டை காலு கீழே தொங்க விடுவாங்க. ஒரு ஃபேஷன், வெஸ்டர்ன் கல்ச்சர் அந்த மாதிரி. ஆனால் இஸ்லாமியர்களான நாம் ஷரியத் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அந்த ஷரியத்திலே ஆடையே மேலே நாம் வைக்கிறோம், கரண்டை காலுக்கு மேலே. அது முக்கியமான ஒரு அமலாக இருக்கின்றது. நம்ம பார்த்தா பெரும்பாலான நபர்கள் அப்படி தான் இருக்காங்க. அதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அல்லாஹ் உதவி செய்ய தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.